நீங்களே பேசி பாருங்க. பாத்தியா 2 நிமிஷம் நம்மளே பேசணுமா? இது எப்படி இது பாத்தியா? அப்படி பேசுனா நம்மள இந்த ஊருக்கு என்ன சொல்லும்? பைத்தியக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. பைத்தியக்காரன்னு சொல்லும். அது நீங்க இப்படி சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நீங்க என்ன பேசுறீங்கன்றத பொறுத்து. ஆமா ஆமா. நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க எல்லாம் உங்க கடமையை செஞ்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் உங்க கடமையை செஞ்சிட்டீங்களா? ஆமாண்ணா. அப்படி செய்யறதுனால என்ன லாபம்? நிறைய லாபம் இருக்கு. எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்மை இருக்கு. தொடர்ந்து நம்ம ஜனநாயகத்துடைய மரபு காப்பாற்றப்படுங்க. அப்ப நான் ரெடி. ஏன் கடமைய நான் என்னைக்கும் தெரியாதான் செய்யறேன். ஏன் ஆர்டிஓக்கு போய் புரோக்கரே இல்லாம தம்பி இப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா இப்படி 8 போட்டு காட்டி வாங்கி வச்சு தெரியுமா உனக்கு? பலே பலே 8 போடும் போதே தெரிஞ்சு பாத்தியா? நான் வந்து என்ன கிரெடிட் கார்டு வச்சுக்கிறேன், டெபிட் கார்டு வச்சுக்கிறேன், ஆதார் கார்டு வச்சுக்கிறேன், பாத்தியா? இப்படி எல்லா கார்டும் நானும் தான் வச்சுக்கிறேன். என் கடமையில இருந்து நான் ஒரு நாள் தவறுனதே இல்லையே. போமா நீ தான் கார்டு வச்சு நானும் தான் 2 சிம் கார்டு போட்டேன். ஒரு டச் ஸ்கிரீன் உள்ள ஒரு போன் வச்சிருக்கிறேன். 2 சிம் கார்டு போட்டு டச் ஸ்கிரீன் போன் வச்சிருக்கியா? ஆமாய்யா. அப்ப நீ தான் இங்க வேணும். வா வா வா. சரி இதெல்லாம் வச்சிருக்கிற உனக்கு வயசு என்ன இப்போ? 18 19 ஆமா டீனேஜ் இப்ப. 19 டீனேஜ்ல விராரா. 18 முடிஞ்சு 19 ஆகுது. டீனேஜ்ல இருக்காரா? ஆமா சொல்றாப்ல. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 உங்களை உடனடியாக வாக்காளராக பதிவு செய்யுங்கள். வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 உடனடியாக உங்களை வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 உங்களை உடனடியாக வாக்காளராக பதிவு செய்யுங்கள். வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 உடனடியாக வாக்காளராக உங்களை பதிவு செய்க. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 பா. எல்லாம் காது கேக்குறாங்கப்பா. கேட்டீங்களா? 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 அண்ணா கேட்டீங்களா? 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 கேட்டனே. ஆமா நீங்க எல்லாரும் வாக்காளரா பதிவு செஞ்சு வாக்காளர் அட்டை வச்சுக்கிறீங்களா? நீதான் என்னது? வாக்காளரா பதிவு செஞ்சு வாக்காளர் அட்டை வச்சுக்கிறீங்களா? அந்த அட்டை மட்டும் தானே என்கிட்ட இல்ல. அந்த அட்டை இல்லையா? அடையாள அட்டை என்கிட்ட இல்ல. அடா என்கிட்ட வாக்காளர் அட்டை இருக்கு. ஏன் உங்ககிட்டயா? யாங்களும் தான் இல்ல. அதுக்கெல்லாம் உன் நேரம் இருக்குதா? வாங்க போலாம். ஆமாங்க கார்டு அடி அந்த கார்டு இந்த கார்டு. அப்படி அழுத்தமா போவாதீங்க. அந்த வாக்காளர் அட்டை ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு நம்ம அண்ணன் சொல்லுவாரு. உட்காருங்க. சொல்லுவாரா? உட்காருமா. சரி நீங்க சொல்ல எனக்கு நேரம் இல்ல. தம்பி உட்காருப்பா. தம்பி முகவெட்டி. யாருக்கு தான் நேரம் இல்ல? எல்லாருக்கும் குழப்பம் இருக்குதா? இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம கடமையை நம்ம செஞ்சு ஆகணும். கடமையை செய்யறதுல மிக சிறந்தவர் அப்துல் கலாம். பாரத இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு இந்திய வாக்காளரும் தன்னை வாக்காளரா பதிவு செய்து கொள்வது புனிதமான கடமை அப்படின்னு சொல்ல வராரு. அந்த கருத்தை நம்ம பின்பற்ற வேணாமா? கண்டிப்பா கண்டிப்பா. தம்பி இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்வையாளராகிய மக்களுக்கும் தான். மக்களுக்கும் தானா? ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பா நான் என்ன வாக்காளரா போய் பதிவு பண்ண போறேன். நீங்க எப்படிப்பா? ஆமா ஆமா ஐயா சொன்னா அது உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். நல்ல விஷயமா தான் இருக்கும். இனி நம்மளோட வாக்குலாம் நம்மளோட நீ என்னோட வாக்குகளை நம் நாட்டின் போக்கு. இனி நமக்கென அப்படின்ற எண்ணத்தை விடுத்துட்டு அது நம் கடமை என்றாக்கு. சரியா சொன்னமா நீ. உடனே போய் நம்ம எல்லாரையும் வாக்காளரா பதிவு இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன் ஐயா. எங்களை எங்க போய் வாக்காளரா நாங்க பதிவு செய்யணும்? தாராளமா சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, வாக்காளரா பதிவு செய்யறது என்ற ஆசை அக்கறை, ஓட்டு போடணுன்ற ஆசை அக்கறை மட்டும் முக்கியம் இல்ல, வாக்காளரா பதிவு பண்ணி கொள்வது ரொம்ப முக்கியம். தம்பி நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் கேளுங்க. உங்களை எங்க போய் வாக்காளரா பதிவு பண்ணணும்? வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 செப்டம்பர்
15 முதல் அக்டோபர் 14 வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016 15/9/2015 முதல் 14/10/2015 வரை உங்கள் வீட்டு அருகிலேயே இருக்கின்ற வாக்குச்சாவடியில். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுல இருந்தபடியே இன்டர்நெட்லயே நீங்க உங்களை வாக்காளரா பதிவு பண்ணிக்கலாம். ஆமா, அது மட்டும் இல்ல, வாக்காளரா பதிவு பண்ணிக் கொள்வதற்கு குறைஞ்சபட்ச ஆதாரங்களான பிறந்த பதிவு, அதாவது பர்த் சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ், ரேஷன் அட்டையா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், இந்த குறைஞ்சபட்ச ஆதாரங்களை கொண்டு உங்களை நீங்கள் வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம். சம உரிமை என்பது ஜனநாயகத்தின் அர்த்தமே. சம உரிமை என்பது ஜனநாயகத்தின் அர்த்தமே. சம உரிமை என்பது ஜனநாயகத்தின் அர்த்தமே. எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை என்பது உண்மையே. எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை என்பது உண்மையே. நாங்க எங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்திய குடிமக்களை வாக்காளரா பதியாதவங்கள வாக்காளரா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கடமையை செய்ய விடுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கடமையை நீங்க செஞ்சிட்டீங்களா? அதாவது நீங்க உங்களை வாக்காளரா பதிவு பண்ணிட்டீங்களா? ஆதி காலத்துல இருந்து வேட்ட தொழிலையும் பூச்சி மணி காசி மணி கோத்து வித்துனுங்கிறோம். எங்களுக்கு சமயம் வாக்காளர் அடையாட்டா. அது மட்டும் இல்ல, நாங்க ஒண்ணு யாரையும் நம்பி சொல்லு. இப்ப நாங்களும் வாக்காளரா இருக்கோம்ல, அப்படி இப்படி அலட்சியமா பொறுப்பு இல்லாத பேசாதீங்க. நாடோடிகளான உங்களுக்கும் உறவர்களுக்கும் இந்திய அரசு சலுகைகள், திட்டங்கள், வளர்ச்சி பணிகளை எப்படி மேற்கொண்டது? நீங்க வாக்காளரா பதிவு பண்றது மூலியமா தான் ஏற்படுது. அதன் மூலமா பல்வேறு சலுகைகளை அறிவிக்குது. உங்க குழந்தைகளுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, உங்களுக்கான இருப்பிடம் எல்லாமே எதன் அடிப்படையில் நிகழ்கிறது? வாக்காளராக உங்களை பதிவு செய்து கொள்ளும் போது நிகழுது. அதெல்லாம் வர்றப்ப வரட்டும் சாமி. இப்ப நாங்க வாக்காளர் ஆகுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம் இருக்கு. நீங்க வாக்காளரா பதிவுனால உங்களுக்கான நலத்திட்டங்கள் இதெல்லாம் நீங்க முழுமையா பெற முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கான வேட்பாளரை நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு இந்த வாக்காளர்கிட்ட ரொம்ப முக்கியம். வாக்காளர் அட்டை முக்கியன்றத விட வாக்காளர் பதிவு முக்கியம். அஜித் வந்துக்கிறாங்க, அஜித் வந்துக்கிறா, வாங்க வாங்க. அங்க அஜித் வந்துக்கிறாங்க, வாங்க அண்ணா. அங்க அஜித் வந்துக்கிறாங்க, போயிட்டு அஜித் கூட போய் ஒரு செல்ஃபி போட்டு நம்ம கடமை என்ன? வாக்காளரை பதிவு. அதான் முக்கியம். அஜித் செல்ஃபி போயிட்டு எப்படி அஜித் விக்ரம் அஜித் இந்த நான் வந்து அஜித் கூட போறேன். அஜித் எங்க வந்துக்கிறாரு? நான் போய் போட்டு எடுத்து வந்துடுறேன். சரி, ஆமா, ஷூட்டிங்ல இருக்கிறவங்களே கூப்பிடுறீங்க. ஊட்டியில இருக்கிறவங்க இல்ல, எங்க வீட்டு புள்ளியோ 18 வயசு பூர்த்தியான எங்க வீட்டு புள்ளியோ. ஏன் சாமி விஜய் அஜித்னு நம்ம நாடு நாங்க பேர் வைக்க கூடாதா? ஏன் சாமி தாராளமா வைக்கலாம். நீங்க அது உங்க உரிமை, அதை நீங்க செய்யுங்க. நம்ம புஷ்ப ராதிகா ஆமா சாமி, எங்க கூட்டத்துல இன்னும் குஷ்பு ராதிகா எல்லாங்கிறாங்க. அவங்க எல்லாம் வாக்காளரா அடையாளத்தை பதிய முடியுமா? தாராளமா பதியலாம். ஆமா, புஷ்பா, ராதிகா, ரேகா எல்லாம் சொல்றீங்களே, அவங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? குப்பி என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு? ஒரு 45ல இருந்து
50 இருக்கு. இவ்வளவு வருஷமா அவங்கள நீங்க வாக்காளரமா பதியாம விட்டுட்டீங்க. அதுவே ஜனநாயகத்துக்கு பெரிய இழப்பு. இப்ப மட்டும் ஒண்ணும் கெட்டு போகல. உடனே போங்க, அவங்கள உடனே வாக்காளரா பதிவு பண்ணுங்க. வாக்காளரா பதியலாமா சாமி? ஆமா. அப்ப உடனே போய் எல்லாரையும் பதிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களை வாக்காளரா பதியறது மட்டும் இல்ல, உங்க அக்கம் பக்கம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி உடனே வாக்காளரா பதிவு சொல்லுங்க. கடமையை இப்ப எடுத்து சொன்னோம். உள்ள வச்சு அப்படியே அவங்க இவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இதுவரை உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய தவறியவரா? 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 கிளம்பிடுங்க, கிளம்பிடுங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுங்க. வாக்காளரா ஆயிடுங்க, விறுவிறுன்னு கிளம்பிடுங்க, கிளம்பிடுங்க, வாக்காளரா ஆகிடுங்க, வாக்காளரா ஆயிடுங்க, வாக்காளரா ஆவதார, நாடு முன்னேற உதவிடுங்க, நாடு முன்னேற உதவிடுங்க, வாக்காளரா ஆவதால, வாக்காளரா ஆவதார, நாடு முன்னேற உதவிடுங்க. நாடு முன்னேற உதவிடுங்க. அங்க பாரு யாரோ வந்து வாக்காளர் அடையாள அட்டை பதிகிறாங்களா? திருநங்கையான நம்மள எந்த பிரிவுல பதிவாங்களா இவங்க? நாங்க வாழ்ந்துட்டு போறோம். வெறுத்தையே பேசாதீங்கம்மா. எப்படி பேச சொல்றேன்? அண்ணா அவங்களுக்கு வெறுத்தையே பேசாதீங்க. அண்ணா இவங்க எல்லாம் ஒரு இதா இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. அதாவது திருநங்கைகளான நீங்க இலக்காரமா உங்களே நீங்க தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு, கடமை இருக்கு. இப்போ திருநங்கைகளுக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க பல அரிய பெரிய பல பொறுப்புகளை வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? இப்ப நாங்களாம் வாக்காளர் ஆவறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருக்கு. இப்ப நீங்க வாக்காளரா பதிவு செஞ்சாதான் உங்களுக்காக ஒதுக்கப்படுற நலத்திட்டம்லாம் நீங்க முழுக்க ஏய், ரத்னா, தர முடியும். நான் சொல்றேன். மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. என்னமோ சொல்றான், இது சொல்லட்டும். வாக்காளரா இவங்க பதிகிறதுனால திருநங்கை அப்படின்ற அடிப்படையிலே இவங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதே சமயத்துல நீங்களே வேட்பாளரா நின்று உங்களுக்கான ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்படி பல்வேறு சலுகைகள் இருக்கு. அதுதான் நீங்களும் சொல்ல அவர்தான் வந்தீங்க. சொல்ல வந்தா அவரு சொல்லிட்டாரு அண்ணன். சரி, யார் சொன்னா என்ன கேட்டுக்கிட்டியாடி? இன்னைக்கே நம்ம போய் மீட்டிங்ல நம்ம குரூப்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாரையும் வேட்பாளரா நாங்க பதிச்சிடணும். ஆமா. வாங்க வாங்க, அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. அழகப்பட்டது மகா ஜனங்களே, நாடோடிகள், நரிக்குறவர்கள், திருநங்கைகள் எல்லாருமே வாக்காளரை பதிவு பண்ணணும்னு சொன்னோம். முக்கியமா தம்பி கொசுவத்தி, நகவெட்டி, நான் கொசுவத்தினா நீ ஊதுவத்தி. ஊதுவத்தி இல்ல, புரியுதா? இப்போ நரிக்குறவர்கள், நாடோடிகள், குறவர்கள் பத்தி சொன்னா முக்கியமா மாற்றுத்திறனாளிகளை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. ஆமா ஆமா. அதாகப்பட்டது மகாஜனங்களே, மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க வாக்காளரா பதிவு பண்ணணும்னா கஷ்டப்பட தேவையில்ல. அருகிலே உள்ள வாக்குச்சாவடியில இருந்து தூக்கி போய் வீட்டுல எங்கன்னா போட்டு வந்துருங்க. அருகில் உள்ள வாக்குச்சாவடியில அவங்க இடம்பெயர்ந்து போறதுக்கும் வசதியா பதிவு பண்றதுக்கும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்துல பெண்களுக்கும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தம்பி முகவெட்டி, அண்ணன் அகவெட்டி, வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி 2016 உங்கள் பெயரை சேர்ப்பதற்கோ சென்றவர் பெயரை நீக்குவதற்கோ, உங்கள் பெயரை சேர்ப்பதற்கோ சென்றவர் பெயரை நீக்குவதற்கோ பெயரில் மாற்றம் செய்ய
பட்டியல் திருத்தாப்பாணி நம்ம பகுதியில் நடக்குதுங்க வாக்காளர் பட்டியல் திருத்தாப்பாணி நம்ம பகுதியில் நடக்குதுங்க உங்கள் பெயரை சேர்ப்பதற்கோ என்றவர் பெயரை நீக்குவதற்கோ உங்கள் பெயரை சேர்ப்பதற்கோ என்றவர் பெயரை நீக்குவதற்கோ பெயரில் மாற்றம் செய்வதற்கோ தொகுதி மாறி போனதற்கோ பெயரில் மாற்றம் செய்வதற்கோ தொகுதி மாறி போனதற்கோ பதிவு பண்ண மறந்ததற்கோ வாக்காளர் பட்டியல் திருத்தாப்பாணி நம்ம பகுதியில் நடக்குதுங்க பட்டியல் திருத்தாப்பாணி நம்ம பகுதியில் நடக்குதுங்க இப்ப நம்ம பகுதியில் நடக்குதுங்க சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு அங்கே போனோம்னா அங்கே கரெக்ட் பண்ணி தானே செட் பண்ணாங்க.